உடுமலைப்பேட்டை அருகே பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் டயர் கிழிந்து விபத்து ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரமாக சாலையில் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் மாற்று ஏற்பாடு செய்யவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். விடிய அரசு ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் பல விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு பகுதியில் உள்ள தரைமட்ட பாலம் பராமரிப்பின்றி இருப்பதால் எந்த நேரத்திலும் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தரைமட்ட பாலத்தை பராமரிக்க வேண்டுமென விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீட்டை காலி செய்ய கோரி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கருணாகரநல்லூர் கிராமத்தில் வசித்து வரும் ராஜேந்திரன் வாசுகி தம்பதியின் வீட்டுமனை பட்டா எண்ணை வருவாய்த்துறை அதிகாரிகள் வேறு ஒருவருக்கு மாற்றிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டை விட்டு காலி செய்ய வற்புறுத்துவதுடன் அதிகாரிகள் ஆட்களை வைத்து மிரட்டுவதாகவும் தம்பதியர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுசாக ஒரு பட்டாவை கொண்டாந்து கொடுத்து இந்த மனையை நீங்கள் காலி பண்ணணும், உங்களுக்கு அந்த ஓடையில் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு பட்டா தான் உங்களுக்கு இந்த பட்டா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மிரட்டி இது பண்ணுறாங்க. சார் நாங்கள் எங்கே போய் இருக்கிறது, நாங்கள் போய் எல்லாமே மேலே இடத்துல நாங்கள் தகவல் கொடுத்தோம். தாழ்த்துதாரு எல்லாமே எங்களுக்கு சர்பாடு அதுக்கு தகுந்த சர்பாட்டு எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு எங்கே கொடுத்தாங்களோ அங்கே போய் நீங்கள் கட்டிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எங்களை ஒட்டு மொத்தமாக இந்த இடத்த விட்டு பிரிக்க சொல்கிறாங்க. ஐயா, நாங்கள் 10 வருஷம் 11 வருஷமாக ஆகுது இந்த இடத்துக்கு நாங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உள்ள பட்டாவை நாங்கள் நம்பி இந்த இடத்துல கட்டிக்கிங்க அப்படின்னு ஊருக்காரங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ராத்திரில பகல்ல அடிக்க வராங்க. நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா நாளிலேயே சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 85 கோடியில் கட்டப்பட்ட நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தை வாரிசு அமைச்சர் உதயநிதி திறந்து வைத்தார். இந்த நிலையில் திறக்கப்பட்ட நாளிலேயே பேருந்து நிலையத்தின் முதல் தளத்தின் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்தது. இதையடுத்து சிமெண்ட் வைத்து பூசப்பட்ட சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை 4 வழி சாலையில் 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்திற்குள்ளான வாகனங்களை மீட்க கிரேன் வாகனம் வராததால் தீயணைப்பு படை வீரர்கள் வாகனங்களை அப்புறப்படுத்தினர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் ஏராளமான மீன்பிடி படகுகள் சீரமைப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் படகுகள் திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திடீரென படகு எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை பகுதியில் இளைஞர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்றுப்புறம் பகுதியில் வசிக்கும் தேவராஜ் என்பவரின் வீட்டிற்கு பெட்ரோல் கேனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் தீக்குளித்தார். இதையடுத்து அருகே இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் தீக்குளித்த இளைஞர் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பதும் காதல் விவகாரத்தில் தற்கொலைக்கு முயன்றதும் தெரிய வந்துள்ளது. சிவகங்கை காரைக்குடியில் உயிரிழந்த அரசு பேருந்து ஓட்டுநரை யார் அடக்கம் செய்வதென 2 மனைவிகளுக்கிடையே போட்டி ஏற்பட்டதால் உடலை கைப்பற்றிய காவல்துறை நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியது. ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் என்கிற அன்வர் உசேனுக்கும் சாந்தி என்பவருக்கும் திருமணமாகி ஒரு மகள் உள்ள நிலையில் சாந்தியை பிரிந்து அவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறி சையத் அலி ஃபாத்திமா என்பவரை திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் அவர் நெஞ்சுவலியால் உயிரிழந்த நிலையில் 2 மனைவிகளும் யார் முறைப்படி அடக்கம் செய்வதென தவித்து வருகின்றனர். சாந்தி பாலசுப்ரமணியத்தின் விவாகரத்து உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 2 தனியார் பேருந்து நடுவே கார் சிக்கி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து தொடர்பான போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சாலையில் அரசு பேருந்து ஒன்று பழுதாகி நின்றதுதான் விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. விடிய ஆட்சியில் பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படாததால் பல விபத்துகள் ஏற்படுகிறது. வேலூரில் லாரி மீது கார் மோதியதில் குழந்தைகள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். தொரப்பாடியைச் சேர்ந்த முருகன் என்பவர் குடும்பத்துடன் நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றுவிட்டு வேலூர் திரும்பிக் கொண்டிருந்த போது முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த பச்சிளங்குழந்தை உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையை கடக்க முயன்ற சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் சில அடி தூரம் தூக்கி வீசப்பட்ட வடமாநில தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாராபுரம் சாலையில் ராக்கி குமார் என்ற வடமாநில தொழிலாளி சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது மதுரையிலிருந்து கோவை நோக்கி பயணிகளை ஏற்றி வந்த கார் சைக்கிள் மீது வேகமாக மோதியது. விபத்தில் வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் வடுகம்பாளையம் புதூரில் தங்கி வேலை செய்து வந்தார். அவர் சித்தம்பலம் பகுதிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் வேகமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் பாலமுருகன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூழையார் கடலில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த 9ஆம் வகுப்பு மாணவன் அலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நிசாருதீன் என்ற மாணவன் நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட ராட்சத அலையில் சிக்கி கடலில் மூழ்கினார். அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு கரை சேர்த்த நிலையில் தகவல் அறிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிறுவனை பரிசோதித்து அவர் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தெரிவித்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் 3 நாட்களுக்கு முன் இறந்த நாய் ஒன்று அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. இதனை அகற்றாமல் மருத்துவ நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விடிய அரசின் சுகாதாரத்துறை மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் மக்கள் விமர்சித்துள்ளனர்.